மகாபாரத போர் முடிந்ததுக்கு பிறகு அஸ்தினாபுரம் முழுக்க துயரம்தான். தன் 100 மகன்களையும் இழந்த காந்தாரி கோபத்தால் நடுங்கினாள். அவள் மனசு வெறுப்பாலும் துக்கத்தாலும் நிரம்பியிருந்தது. அந்த நேரத்தில் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, நீயே இந்த போருக்கு காரணம். உன்னால் இந்த அழிவை தடுக்க முடிந்தது. ஆனா நீ சிரித்துக்கொண்டே பார்த்தாய். என் மகன்களை மட்டுமில்ல, எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்தாங்க என்று சொன்னாள். அந்த கோபத்திலேயே அவள் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தாள். உன்னுடைய யாதவ குலம் ஒரு நாள் உன் கண் முன்னே அழிந்து போகட்டும். நீ வாழ்ந்த துவாரகை நகரம் கடலுக்குள் மூழ்கட்டும். நீயும் ஒரு மனிதனைப் போல சாதாரண மரணத்தை அடைவாய் என்று சாபமிட்டாள். கிருஷ்ணர் அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டு மெதுவா சிரித்தார். அம்மா காந்தாரி, உன் சாபம் நியாயம்தான். பிறந்த எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். பல ஆண்டுகள் கடந்தன. துவாரகை நகரம் அப்போது சொர்க்கம் போல் இருந்தது. மின்னும் அரண்மனைகள், மகிழ்ச்சியான மக்கள், வலிமையான யாதவ வீரர்கள். ஆனா அந்த வளமும் பெருமையும் கொஞ்சம் கொஞ்சமா அகந்தையாக மாறிவிட்டது. ஒரு நாள் கடற்கரையில் விருந்து வைத்து யாதவர்கள் மதுபானம் குடிக்க ஆரம்பித்தார்கள். சிறிய சண்டை பெரிய சண்டையா மாறி ஒருவரை ஒருவர் அடித்து அழித்தார்கள். சில மணி நேரத்திலே யாதவ குலமே அழிந்தது. அதை தூரத்திலிருந்து கிருஷ்ணர் அமைதியா பார்த்தார். காலம் வந்தது என்று நினைத்து காட்டுக்குள் சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். அங்கே ஓர் வேட்டைக்காரன் கிருஷ்ணரை மானு நினைத்து அம்பு விட்டான். அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு அவர் நிலத்தில் விழுந்தார். மெதுவாக கண்களை மூடி தன் தெய்வீக லோகத்துக்கு திரும்பினார். அவர் உயிர் விட்ட சில நாள்களில் துவாரகை நகரம் முழுக்க கடலுக்குள் மூழ்க ஆரம்பிச்சது. மின்னும் வீடுகள், கோவில்கள், தெருக்கள், அரண்மனைகள் எல்லாம் கடல் அலைகளால் விழுங்கப்பட்டன. மக்கள் நம்பிக்கையோடே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றும் குஜராத் மாநிலத்தில் உள்ள கடலடியில் அந்த பழமையான துவாரகை நகரம் இருக்குது. அங்கு போனால் கடலடியில் அந்த சின்னங்கள் இன்னும் பார்க்கலாம்.